மேடம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் என்ன சாப்பிட்டேன்? மதியம் கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அவ்வளோதான். சரி 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 சரி. ஓகேப்பா. இந்த ஒரு 2-3 நிமிஷம். மைனா மூவி போல் இந்த இதுதான் மை லைஃப் இருக்கு. அப்படியா? பாவம் தான். அப்போ சதீஷ்குமார் பாவம் தான் நீங்கள். அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா இருக்கும். அது என்ன, அந்த பஸ்ஸு உருள்றப்பெல்லாம் ஒரு காமெடி இருக்கும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. கம்பம் கனகா அதெல்லாம் ஊர் பக்கம்தான் அவங்க. அப்புறம் இந்த டாப் ஸ்டேஷனில் இறங்கி யானை விரட்டும் பாருங்க அந்த சீனு, அதெல்லாம் கேரளா. நம்ம எல்லாம் அதெல்லாம் நாங்கள் அங்கே இருந்த இடம்தான். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்கள்ல, மூணாரில் ஹோட்டல் சாப்பிடுவாங்க அது. அப்புறம் நிறைய அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் போய் வர்ற ஏரியா தான் எல்லாமே. அப்புறமா நேராக எங்கே வருவாங்க, தேனி பஸ் ஸ்டாண்ட் காமிப்பாங்க, அப்புறம் பெரிய குளம் காமிப்பாங்க. ஆமாம். டைலாக் மச்சினி வச்சு சரியா. சரிதான். நான் சக்தி வேலை நான் என்னது நான் கேட்டது மதியம். நீங்கள் என்னடானா கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், மத்தியானம் சாப்பிட்டது தானே சொல்ல முடியும். ஆமாம், காலையில் தோசை மீன் குழம்பு. ஆமாம், அப்படியே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது தானே சொல்ல முடியும். சதீஷ்குமார் சாங்ஸ் சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம், சாங் நல்லாயிருக்கும். அந்த படத்தில் தானே நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் இல்லை, வீட்டில் தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டோம். ஆமாம். சதீஷ்குமார் பட்னா, தனுஷ், கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும். சோனா தனுஷா? ஓகே ஓகே. எல்சி ஓகேப்பா. சரிப்பா சதீஷ்குமார், பாய்ப்பா. லைவ் முடிக்கலாம்பா. நாளைக்கு லைவை போடலாம். 1/2 ஆகிவிட்டது, தூங்குகிற நேரம் ஆயிடுச்சு. ரம்யாவுக்கு தெரியுமா சதீஷ்குமார்? ரம்யாவுக்கு தெரியுமா சொல்லுங்க, நான் வேணா சொல்றேன்.